ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளுடைய சிவாங்கி பற்றி ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் இப்போ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி பற்றியுமே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாங்கி பொறுத்த வரைக்கும் இப்போது குக் வித் கோமாளியில் இந்த சீசன் 5ல் அவங்க இல்லை அப்படின்றது நிறைய பேருக்கு அதிர்ச்சிகரமான விஷயம். நிறைய பெரிய ப்ரோமோவில் பார்த்துட்டு சிவாங்கி எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது என்ன இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சா ரெகனைஸ் பண்ணுறாங்க. போன சீசனில் அவங்க குக்காக வந்திருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் சீசனில் கண்டிப்பாக அவங்க கோமாளியாக வர முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கே. அது நமக்கு போன சீசனே தெரியுமே. இந்த சீசனில் நம்ம கொஞ்சம் டிலேவாக தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குக் வித் கோமாளியில் சிவாங்கி ஒன் ஆஃப் த மெயின் கண்டஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க இப்போ இல்லை அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஃப்ளாப்பாக தான் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட சிவாங்கி அதை பற்றி அவங்க அம்மா, அது மட்டும் இல்லாமல் செஃப் தாமு சார், இவங்க எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சம் அட்வைசஸ்லாம் மேற்கொண்டிருக்காங்களாம். அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாங்கிக்கு நம்ம இதில் இப்போ ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. என்னால் இதில் வர முடியல. நான் போன சீசனில் செஃப்பாக ஒரு அப்கிரேட் ஆகிட்டேன்ற ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அடுத்த சீசனில் வர முடியாதுன்ற ஒரு கஷ்டம் எனக்கு அப்போயே இருந்துச்சு. இப்போ அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாமு சார்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாமே ஓகே தாம்மா, அவங்க அம்மா பேச்சை கேளுங்க, நீங்கள் ஸ்டெப்பில் அடுத்தடுத்த லைஃப்பில் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நீங்கள் திரும்ப குக் வித் கோமாளிக்குள்ளேயே ரொட்டேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு பெரிய பாடகி ஆகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க, நிறைய படங்களில் கமிட்டாகி நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்களை மேற்கொண்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் கோமாளிலேருந்து குக்காக மாறும் போதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. இந்த பொண்ணு வாழ்க்கையில் அடுக்கடுத்த போகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த முயற்சி நல்ல விஷயமா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் நீங்கள் குக் வித் கோமாளிலேருந்து லீவ் ஆகிட்டு அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அது இன்னுமே சந்தோஷம் தான். எப்பயுமே நீங்கள் ஒரு படியிலேருந்து அடுத்த படிக்கு தான் போகணும். அதுலேருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணக்கூடாது, இல்லை அதே படியில் இருக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் உங்கள் அம்மா பேச்சு கேளுங்க. நீங்கள் என்ன விஷயம் உங்கள் அம்மா சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்கள். ஸோ அதை தவிர நீங்கள் குக் வித் கோமாளி பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைசஸ்லாம் மேற்கொண்டிருக்காங்களாம். ஸோ இது ஒரு நல்ல அட்வைஸாக தான் இருக்கும். ஏன்னா குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் ஆல்ரெடி எல்லாமே அப்கிரேட் ஆகி நிறைய படங்களுக்கு போயிட்டாங்க. எக்ஸாம்பிள் புகழ் கூட சொல்லலாம். அவர் படத்துக்கு போயிட்டா கூட அவர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் குக் வித் கோமாளியில் நடிக்கிறாரே தவிர அவருக்கு குக் வித் கோமாளி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இப்போதைக்கு இருக்காது. அப்படி இருக்கும் சமயத்தில் சிவாங்கி அடுத்தடுத்த லைஃப்பில் போய் ஆகணும் அப்படின்னா குக் வித் கோமாளி ரீலிவாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸுமே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட எல்லா போஸ்ட்லையுமே மிஸ் யூ சிவாங்கி அப்படின்னு சொல்லி போஸ்டர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ். பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.